சட்டமன்றத்துல கேள்வி நேரத்துல பல்வேறு கேள்விகளை எழுப்பி கும்பகோணத்துக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறார். கும்பகோணத்தை தனி மாவட்டமா அறிவிக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் வாக்கு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அதை மாவட்டமா அறிவிக்கல. அது ஒரு குறைபாடு இருக்கு. புதுசா புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கிறதா அரசு அறிவிச்சிருக்கு. அதை பாத்தீங்கன்னா நகரத்துக்கு பக்கத்திலே அது வர மாதிரி ஒரு ஏற்பாடு அரசு செய்யணும். கும்பகோணத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சாலை போக்குவரத்து மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. இருசக்கர வாகனங்கள்ல போகிறவங்களுக்கு சாலை தெருக்களில உள்ள வாதள சாக்கடை மூடிகள் மேடும் பள்ளமுமா இருக்கு. அதெல்லாம் ஒரு சமன் நிலைமையில இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. வாதள சாக்கடைகளில ஒரு சீர்திருத்தம் பண்ணணும். இது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். கடந்த 2 முறை இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் காலம் உட்பட அவருடைய பணிகள் அனைத்தும் குறை சொல்ல இயலாத அளவுக்கு சரியாகவே இருக்கிறது. புதை சாக்கடைகள், அதாவது பாதாள சாக்கடையினுடைய பராமரிப்புகள் சரியாக இல்லாத காரணத்தினால் மழைக்காலங்கள் மட்டுமல்லாது எப்பொழுதுமே அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவு நீர்கள் சாலைகள் ஓடுகிறது. அதற்கான ஒரு முழுமையான தீர்வை காண வேண்டும். சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்திலே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு வழி பாதைகளை அதிகப்படுத்த வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், அவர் எம்எல்ஏன்னு பேர் தான். எங்கள் ஏரியாவில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏவாக ஆனதோடு எங்கே இருக்கிறாருன்னே தெரியலை. தேடி தான் பிடிக்க வேண்டியா இருக்குது. அவர் எந்த விதமான எம்எல்ஏவுக்கான வேலைகள் எதுவுமே செய்யலை. மற்றபடியாக என்ன கருத்து? அவர் திரும்ப போட்டிக்கிட்டால் வாக்களிப்பீங்களா? போட்டி அவர் பணம் கொடுத்து ஜெயிக்கலாங்கிற கணக்கில் இருக்கிறாரு. அது என்ன கணக்கில் இருக்கிறாருன்னு தெரியல. மக்கள் வேணால் நிறையா மன கஷ்டத்தில் இருக்காங்க. எங்களோட எம்எல்ஏ எங்களோட தொகுதி பார்க்குறது எங்கள் வைத்திலிங்கம், அமைச்சர் வைத்திலிங்கம் அவர் தான். அவர் நல்லா ஓரளவு நல்லா எங்களுக்கு நல்லா அன்போடு நல்லா இந்த சந்தோஷமாக எங்களை நல்லா வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓரளவு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கார். எம்எல்ஏ இருக்கார், அவ்வளோதான். அவர் வந்தார், இருக்கார். என்னென்ன செஞ்சுருக்காரு, என்னென்ன செய்யலை? என்ன செஞ்சுருக்காரு? ஒன்றும் செய்கிற வாய்ப்பாக ஒன்றும் தெரியல. விவசாயம் பண்ணி அழிஞ்சு தான் போகுது. அதுக்கான ஒரு குடோனை கட்டி இதில் தங்க வைங்க, ஒரு மூட்டை அடுக்குங்க, போங்க வாங்கன்னு அந்த கூட இடம் நிறைய கிடக்கு. எல்லாம் வசதி எல்லாம் ஒன்றும் செய்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்ததாக எம்எல்ஏ அவருக்கு வாக்களிப்பீங்களா? அது வாய்ப்பு இல்லை. பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இதுவரை சட்டமன்ற அலுவலகத்துக்கு வந்ததே கிடையாது. அவரை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை. அவர் இங்கே இருப்பது பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் இருப்பதே கிடையாது. அவர் எதுவும் மக்களுக்கு செய்யவில்லை. எதுக்கு வாக்களிக்கணும்? நாங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது, ரயில்வே பிரச்சனை இருக்குது. பேராட்சிக்கு ஒரு பஸ்ஸும் வர்றது கிடையாது. எல்லா வண்டியும் நேராக போயிடுது. கும்பகோணம் பஸ்ஸு எந்த பஸ்ஸும் வர்றது கிடையாது. எங்கள் தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. 5 வருஷமும் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க. இப்போ மேலும் வாய்ப்பு கிடைச்சி தலைமை அவங்களுக்கு வழங்குச்சுன்னா மக்களும் வாய்ப்பு அளிப்பாங்க. அவங்களோட நம்ம வச்ச கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எங்கள் பாலாமதி கிராமத்துக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சோம், ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு. அதை உடனே நிறைவேற்றி கொடுத்தாங்க. பழகிறதுக்கு ஒரு எளிமையான மனிதராக தான் இருக்காங்க. எங்கள் பகுதியில் இன்னும் அந்த ஒரு நிறைவேற்றப்படாத சில கோரிக்கைகள்னு சொன்னால், நம்ம பட்டுக்கோட்டையை சார்ந்த ஒரு அரசு கலை கல்லூரிங்கிறது நம்ம ஏரியாவில் இல்லைன்னு ஒரு கோரிக்கை இன்னும் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் செயல்படணும். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நாங்கள் பலமுறை இந்த வீட்டு மனை பட்டா மற்ற எங்க சிம்பு சாலை விஷயமா இது கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. நம்ம ஏரியால தொழிற்சாலைங்கிறது கிடையாது. தென்னை சார்ந்த தொழிற்சாலை கொடுத்தா ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஒரு எளிமையான ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலேருந்து போய் நம்ம எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் உடனே பர்மிஷன் கொடுத்து எங்களை அழைச்சி எங்களுடைய கருத்துக்களை கேட்பாரு, எங்களோட குறைகளை கேட்பாரு. நாங்கள் எல்லாமே அவருக்கு பகிர்ந்து சொல்லுவோம். அவர் உடனே அதுக்குள்ளே தீர்வுகளை செய்வார். பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் உடஞ்சி ரொம்ப நாளாக இருந்தது. அது யாருமே நிறைவேற்றலை. நம்ம எம்எல்ஏ தான் அதை செஞ்சு கொடுத்தாரு. நாங்கள் எலெக்ஷனில் நிற்கையில் கேட்டோம், அதை உடனே பண்ணி கொடுத்தாரு. மீண்டும் பேராவணி தொகுதிக்கு நம்ம எம்எல்ஏ தான் வரணும்னு எங்களுடைய விருப்பம். எல்லாமே ஆளுங்கட்சியாக இருந்து இருக்காங்க. செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வந்தால் வாக்களிப்பீங்களா அவருக்கு? அது யோசிச்சு தான் செய்யணும். இதான் மேயரும் அவங்க தான் இருக்காங்க, எம்பியும் அவங்க தான் இருக்காங்க, எம்எல்ஏவும் அவங்க தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஏதோ செயல்பாடுகள் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் செயல்பாடு தொகுதியில் எனக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. அவர் எங்கள் தொகுதியில் தான், எங்கள் ஏரியாவில் தான் இருக்கார். எங்கள் ஏரியாவில் தான் இருக்கார். எங்கள் ஏரியா எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்கு. இந்த தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி டிகேஜி நீலமேகம். செயல்பாடு நல்லா தான் இருக்கு. என்ன மாதிரி செயல்பாடுகள்? என்ன மாதிரி செயல்பாடுனா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. மக்களோட மக்களாக இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க.
நான் வந்து பிள்ளையார்பட்டி. ஆனால் எங்கள் தொகுதியில் ஏதாவது நிகழ்ச்சினா வந்துடுறாங்க, வந்து மக்கள் சந்தித்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லபடியாக இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வந்தா வாக்களிப்பீங்களா? கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும், ஆனால் உடனே வந்து தீர்வு காண்பிக்கிறாங்க. சிலரில் கரண்ட் பிரச்சனை அந்த இதெல்லாம் வரும், அதெல்லாம் உடனே சரி பண்ணி எங்கள் தொகுதியில் பொதுவாக வந்துங்க வாய்க்கால்கள்லாம் தூர்வார்ந்த ஒரு 3 வருஷமாக வந்து இன்சூரன்ஸ் எங்களுக்கு 2021, 22, 23 3 வருஷமாக விவசாய பகுதி திருப்பனந்தல் கரைமடை பகுதி பாதிக்கப்பட்டதுக்கு இன்சூரன்ஸ் இழப்பீடு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி வாய்க்கால்கள்லாம் தூர்வாரில்ல. டிபிசியில் ஒன்று நெல்லை போட்டால் நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2500 ரூபா குவிண்டாலுக்கு கொடுக்குறாங்க. அண்டை மாநிலங்கள்லாம் 3000க்கு மேலே கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி வந்து எதுவுமே செய்யலை, கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. விவசாயிகள்லாம் கடன்காரனாக இருக்காங்க. அவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு மீண்டும் 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 வேண்டும். அவரை மாதிரி திடமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கோவி செழியனுங்கிற ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறது தமிழ்நாட்டுக்கே கொடுத்த பாக்கியம். வாழ்வாதாரம் வந்து இந்த பட்டின சேவை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு தனியார் மயமாக இருக்கிறதெல்லாம் அதை ஒரு கவர்மெண்ட் ஆக்கி எல்லாருக்குமே வாழ்வாதாரம் கொடுத்து சீரும் சிறப்பாக செஞ்சால் நம்ம திருபுவனம் இன்னும் மேலோங்கி நிற்குங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து கடன் பிரச்சனையில் அம்பிகா சக்கரால் எங்களை தவிக்க விட்டு பிடிச்சி துவிலியில் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். ஏன்னா அரசு நடத்தினா தான் தீர்வு காண முடியும். விவசாய பேரில் பல கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கான். ஆனால் ஆலை நிர்வாகம் 500 கோடியே ஓடாத மில்லுக்கே கடன் வாங்கிட்டு போயிட்டான். விவசாயிகளுக்கு போதுமான கரும்பு விலை அறிவிக்கலை. இதெல்லாம் பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அந்த அரசு. அதேமாரி வந்து கடந்த முறை தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்கணும் 6 சட்டமன்ற தொகுதியிலையும் 60,000 நோட்டீஸ் போட்டு விவசாய சார்பாக ஜெயிக்க வச்சோம். ஆனால் அரசு எதுவுமே விவசாயிகளை பற்றி கரும்பு சக்கராலைகளை தனியார்கிட்ட சாராய கம்பெனிக்கிட்ட சக்கராலை ஒப்படைச்சிவிட்டு எங்களை கொத்தடிமையாக்க முயற்சிக்கிறது. அதனால் எங்களுடைய எதிர்கால சிந்தனை இதை தீர்த்து கொடுத்தா நாங்கள் அரசோட ஒத்துழைப்போம். நான் திருவையாறு சட்டமன்ற தொகுதி. எங்களது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன். எங்கள் தொகுதி வந்து தஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சைன்னு சொல்கிறது எங்கள் தொகுதிக்கு தான் பொருந்தும். எந்த ஃபேக்ட்ரியும் தேர்தல் வாக்குறுதியாக தான் இருந்துச்சு ஒழிஞ்சு நிறைவேற்றப்படலை. இன்னும் சொல்ல போனால் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு இடமே அங்கே செங்கிப்பட்டி பகுதியில் தேர்வு செஞ்சாங்க. அவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலம் அரசு நிலங்களே இருக்குது. அது ஒரு தொழிற்சாலை அமைஞ்சால் விவசாய தொழில் நசிஞ்சிக்கிட்டே போகுது. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில் அங்கே உடஞ்சி தொங்குது. கிராமங்களில் சரியான சுகாதாரமான குடிநீர் வழங்கலை. இந்த முறை வந்து இப்போ இருக்க திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும்பாலான வாக்காளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நான் திருவையாறு தொகுதிங்க. எங்கள் திருவையாறு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய செயல்பாடு நல்லாயிருக்கு. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வர்றாரு. சுற்றுச்சாலைகள் அமைத்து தந்திருக்கிறார். தேவையான பாலங்கள் கட்டி கொடுத்துருக்கிறார். சுகாதார நிலையங்கள் அனைத்தையும் தரம் உயர்த்தியிருக்கிறார். சாலைகள் அனைத்தும் போட்டு கொடுத்துருக்கிறாரு. பள்ளிக்கூடங்களை மேம்பாடுபடுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் மக்கள் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக அனைத்து ஊரிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துருக்கிறார். அதே போல் வாய்க்கால், ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர்வாரி கொடுத்துருக்கிறார். சுற்றுச்சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திருவையார் சுற்றுச்சாலையும் திருக்காட்டுப்பள்ளி சுற்றுச்சாலையும் மிக அத்தியாவசியமாக இருந்ததை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். நிச்சயமாக வாக்களிப்போம். என்ன காரணம்? அவர் செயல்பாடு நல்லா இருக்குது, அதனால் வாக்களிப்போம். மக்கள் தேவைகளை உடனுக்குடன் சட்டமன்றத்தில் பேசி பெற்று தருகிறார். அதே போல் தேவைகளை புரிந்து கொள்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்று முறையாக செயல்படுகிறார். நல்லது கெட்டதுக்கு வருகிறார். மக்களோடு அன்றாடம் பணியாற்றி மக்களுக்கு தேவையானதை செய்து கொண்டு இருக்கிறார். அரசுங்களுடைய திட்டங்களை உடனுக்குடன் கொண்டு வருகிறார். குறிப்பாக திருக்காட்டுப்பள்ளியில் பல ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்த காலம் முதல் இன்று வரை ஒரு கல்லூரி இல்லை. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மகளிர் கல்லூரியை, அரசு கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். அது மிகப்பெரிய தேவை. ஏன்னா தஞ்சாவூருக்கோ திருச்சிக்கோ போகணும், அல்லது வந்து கும்பகோணம் போகணும், மற்ற ஊருக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ணுகிற நிலை மாறி உள்ளூர் பிள்ளைங்க, சாதாரண சாமானிய பிள்ளைகள் படிப்பதற்கு திருக்காட்டுப்பள்ளியிலேயே ஒரு கல்லூரி வந்தது அவர் செய்த மகத்துவம். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்று சொன்னால் 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று இந்த தென்பரம்பூர் பாலம் ஒன்று, அதாவது அல்லூர் அல்சக்கூடிய எம்எம் நகரம் வழியாக தஞ்சாவூருக்கு வருகிற ஒரு பாலம் வெண்ணாத்தங்கரையில் இருந்துச்சு. அதையும் இப்போ வெற்றி பெற்று வாங்கி கொடுத்துட்டார் முதலமைச்சர்கிட்ட. சுற்றுச்சாலை தீர்க்கப்படாமல் இருந்துச்சு, அதையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இனி எங்களுக்கு தான் கொண்டு வரணும்னு சொன்னால் புதிய திட்டம் வந்து தஞ்சாவூர் அரியலூர் ரயில் பாதை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த பாதை வந்துடுச்சுன்னா ரயில் போக்குவரத்தும் எளிமையாக இருங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, இங்கே வந்து டிகேஜி நீலமே வரல,
அவங்கள பார்ப்போம் சுமாராக எங்கேயாவது ப்ரோக்ராமில் தான் பார்க்குறோம், ஒன்றும் பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை அவ்வளோவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கிறது வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி எனக்கு, அதனால் எனக்கு அவங்களோட செயல்பாடு ரொம்ப ஸ்லோ தான் சொல்லப்போனால். இப்போ நாங்கள் வந்து மானஜப்பட்டியில் இருக்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருவையாறு சட்டமன்றத்துலேருந்து அவரெல்லாம் பார்க்குறது எலெக்ஷனுக்கு பார்ப்போம், இல்லைனா ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வச்சா பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய செயல்பாடுன்னு ஒன்று காணும். எங்கள் ஊருக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆளே காணும், வரவே இல்லை. அது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஏரியாவுக்குள்ள வந்து கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் டவுட்டு தான். மறுபடியும் நமக்கு கரெக்டான தீர்மானம் வேணும்ல, எல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க, ஒன்று செய்கிறாங்க, ஒன்று செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் இல்லை சொன்னதில் பாதி நிறைவேற்றலை, அது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயம் நிறைவேற்றிருக்காங்க, அவ்வளோதான். நிறைவேற்றலைங்கிறதுல இந்த மகளிர் திட்டமாக இருக்கட்டும், நிறைய இது இருக்குது அதில் விஷயம். ஒரு சில பேருக்கு கரெக்டாக பயன்படுறாங்க. இந்த பஸ்ஸில் போகிறதெல்லாம் லேடிஸ் போகிறவங்கள பரவாயில்ல தான். இப்போ நமக்கெல்லாம் அதில் பெரிய பயன் ஒன்றும் கிடையாது. அதில் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்காதது நிறையா இருக்குல்ல. இப்போது 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5 வருஷம் வந்துருச்சு எலெக்ஷன் வரும்போது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் பொருளையே அவங்க அப்போ சொன்னாங்களே விநியோகம் பண்ணுறேன்ட்டு, இப்போ தான் ஒரு 3-4 மாதமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் இப்போ வருஷம் முடிய போகுது, 5 வருஷம் கடைசி நேரத்தில் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. தீர்க்கப்படாத பிரச்சனை நிறையா இருக்குது அங்கே. இவங்களால் பண்ண முடியாத பிரச்சனையும் நிறையா இருக்குது, இவங்களுக்கு மீறி நிறையா இருக்குது. அவங்க வந்து முதல்ல பார்த்தா தானே தெரியும், ஊருக்கு வர்றதே இல்லை. அந்த மானஜப்படிலாம் அவங்கள கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், வருஷக்கணக்காக இருக்கும். வந்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வந்தது அதுக்கப்புறமேலு ஸ்கூலில் ஏதாவது விளாட்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வருவாங்க. ஏதாவது கட்டணம் திறக்கிறோம் வர போகிறோம், அதுக்கு வருவாங்களே ஒழிஞ்சு அவங்களோட செயல்பாடுங்கிறது ரொம்ப கம்மி தான்.